ஹை ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஃப்கோர்ஸ் கோவலம் முட்டுக்காட்டில் இருக்க ப்ளூ ஃப்ளாக் பீச் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ அண்ட் ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த பீச் எப்படி உருவாச்சு, எத்தனை இடத்துல இந்த பீச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் நியூவாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவலம் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் ஈஸியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டுக்காட்டு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. முட்டுக்காட்டிலேருந்து பிரிட்ஜ் கிராஸ் பண்ண உடனே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வரும். அதை தாண்டின உடனே லெஃப்ட் கட் பண்ணி அந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஜனை கோயில் ஸ்ட்ரீட். அதில் லாஸ்ட் டெட் எண்டுக்கு முன்னாடி இன்னொரு லெஃப்ட் கட் ஆகும். ஸோ அந்த லெஃப்ட் முன்னாடியே உங்களுக்கு போர்டு வச்சுருப்பாங்க எக்ஸாக்டாக. ஸோ ப்ளூ ஃப்ளாக் பீச் இங்கே தான் அப்படின்ட்டு. அதோட நேராக போனீங்கன்னா அப்படியே அந்த ரூட் வளைஞ்சு உள்ளே போகும். போனீங்கன்னா நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய இடத்த ரீச் பண்ணிடலாம். இந்த லெஃப்ட்டாக நான் சொன்னேன், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்குது, அதையும் பார்த்துங்க. இதில் கட் பண்ணி தான் ஸ்ட்ரைட்டாக போகணும். இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் சென்னையில் மட்டும் இல்லை, இந்தியாவில் டோட்டலாக 10 பிளேசஸில் இருக்குது. அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று நம்ம பார்க்குற இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் கோவலம், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது, ஈடன் பீச்சில் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக 10th பிளேஸில் இருக்க ப்ளூ ஃப்ளாக் பீச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்தியாவில் இருக்குது, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. அண்ட் 11 and 12 பார்த்தீங்கன்னா அது இந்தியன் ஓஷனில் இருக்க லட்சத்தீவில் இருக்குது. 11 and 12 அங்கேயுமே ப்ளூ ஃப்ளாக் பீச் இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க இதே மாதிரி மெத்தடில். இந்த இடத்துக்கான டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பர்சனுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் பைக்குக்கு 10 rupees, கார் 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கம்பல்சரி நீங்கள் சார்ஜ் பே பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போய் ஆகணும். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா இன்சைட் இவங்களே ஸ்நாக் ஷாப், ஜூஸ் ஷாப், ஐஸ்கிரீம் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்க ப்ரைஸை விட எக்ஸ்ட்ரா 20-30 rupees எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம அப்படியே லைனாக பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு உங்களுக்கு எல்லா ஸ்நாக்ஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸ்நாக்ஸ் எல்லாமே உள்ள ஐஸ்கிரீம், பாப்கார்ன் எல்லாமே இருக்குது. என்ன நான் சொன்ன மாதிரி 20-30 rupees எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க, அவ்வளோதான். தவிர மற்றதான் சொல்லல. நீங்கள் பீச் நல்லா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஷவர் பண்ணுற ஷவர் ரூம் இருக்குது, ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது. அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 15 rupees கேட்குறாங்க. அது எதுவும் தெரில. உள்ள இன்சைட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூமும் 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. என்னடா அதுவும் 15 rupees கிடையாது. ஆமாம், கொடுத்தா நான் வர வழி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பார்க் இருக்குது. அதில் ஸ்லைட், சீசா, ஊஞ்சல் இதெல்லாம் ஆக்டிவிட்டியும் உள்ளே இருக்குது. ஸோ குழந்தை பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இருக்குது இந்த இடம்.
இப்போ நீங்கள் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஆகாது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்குது, அண்ட் திடீர்னு உங்களுக்கு ஸ்விம் தெரியாமல் கடலில் போயிட்டு நீச்சல் தெரியாமல் மாட்டிக்கின்னு வைங்களேன், நடக்காது. அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கோஸ்ட் கார்டு இருக்காங்க. ஸோ ட்ரெயின் கோஸ்ட் கார்டு அவங்க 2 டவர்லேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபுல்லி உங்களை. ஸோ அதனால் ஆச்சுன்னா அவங்க வந்து குயிக்காக காப்பாற்றிடுவாங்க, பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டோட்டல் ப்ளூ ஃப்ளாக் பீச்சோட என்டையர் பவர் சப்ளையுமே ஒரு சோலார் சிஸ்டமில் தான் இருக்கிறாங்க. சோலார் சிஸ்டம் பிளான் பண்ணி இவங்க சூரிய வெளிச்சத்துலேருந்து பவர் எடுத்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துக்கு. நான் வேறு நல்லா மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் போயிருந்தேன். அதாவது நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக சரியான மழை. ஸோ அதுக்கப்புறம் போனதுனால பார்த்தீங்கன்னா இந்த முட்டுக்காடு லேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குப்பை அந்த செடி கிடி எல்லாமே அடிச்சுட்டு வந்து பீச்சில் இந்த மாதிரி குவிஞ்சிருக்கு. அப்படியே ஃபுல்லாக ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லா இடத்துலையும் கோவிலாக அப்படி மொத்தமாக வந்துட்டு இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறவங்க தான் பாவம். இதெல்லாம் எடுத்து இந்த இடத்த நீட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனே ப்ராசஸ் பண்ணணும்.